எல்லாம் போங்களாம் நைட்டு 10 மணிக்கெல்லாம் ராலிங்கெல்லாம் ஓரம் கட்டிடணும். அது மீறி வந்துன்னா சக்கு 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 சக்குன்னு அடிச்சுட்டே இருக்கும் கேமரா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிலீஸ் எப்போ 12:30 மணிக்கு. அந்த 12:30 மணிலேருந்து 3 மணிக்கெலாம் கிராஸ் ஆகிடணும். அந்த பார்டர் கிராஸ் ஆகிடணும், இல்லைன்னா ஓரம் போட்டுடணும் வண்டியை. ஆமாம், நிறையா நடக்குது இங்கே. பாவம் இருந்தது முந்தானத்து. நான் அவனை கூப்பிட்டு போகிறேன். இந்த 18 குபரியோட சக்குன்னு ஒரு கேமரா அடிச்சது. நான் கிட்ட வரும்போது என்னடா இது 120 ஸ்பீடில் வந்து எனக்கு அப்புறம் நான் வந்து 100 தான், எனக்கு எப்படி கேமரா அடிச்சதுன்னு பார்த்தா சைடு மிரர் பார்த்தோன்னா டாரஸ் வண்டி வருது. சரி அதுன்னு கம்முன்னு விட்டேன். பின்ன அதுக்கப்புறம் சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு ஹைவேல ஏறதுக்காக போகிறேன். அப்போ ஒரு கேமரா அடிச்சுது. என்னடா இது மறுபடியும் எண்ணெய் அடிக்குது. நான் பெல்ட்டு நான் தொட்டு பார்க்குறேன், பெல்ட் போட்டிருக்கிறேன், நல்லா கரெக்டாக இருக்குது. நானும் பார்த்துருக்கேன். போவேண்ணா டக்குன்னு மின்னும் பெல்ட் போட்டிருக்கோமா, ஸ்பீடு எவ்வளோக்கு போகிறோம் அப்படின்னு நானும் பார்த்துருக்கேன் சைடில். ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கே அது காபரா ஆகிடும். கடைசியில் பார்த்தோன்னா அது வேற வண்டிக்கு அடிக்கும். அதோட பவர் வந்து நம்மளே. ஆமாம், அந்த ஃப்ளாஷ் அப்படி. அந்த ஃப்ளாஷ் இப்போ விளையாடுறோம்ல, அதுக்கு நேராக பார்த்தோன்னா அங்கே வரும்போது அங்கே மண் தரையில் ஒரு கேமரா வச்சுருக்கான். மண் தரையில் கேமரா வச்சுருக்கான். ஆமாம், பெட்டி கேமரா. ஒரு வாட்டின செம்ம கடுப்பு. சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நைட்டு மணி 10:11 ஆயிடுச்சு. அது 80 ஸ்பீடு அடி விட்டு காட்டி வந்து 100ல் வந்தேன். சக்குன்னு அடிச்சுது. அடிச்சுச்சா? அப்போ என்ன மாமா நீங்களா பாப்பா நீங்களா? ஜகுலினா மாமா மாலி ले इंत सुरा इजी मामा अद तमनिन अद स्पीड अद सुरा अद तमनिन ஆனா இது ஆனா நான் வந்து 100ல, நான் சொல்லிட்டேன் 90ல வந்தேன். ஏன் 90ல வந்தேன்? அத போட்டுருக்கேன் எப்போதுமே. ஆனா முஷ்கில் மாமா, ஆனா சொல்லிட்டேன் ஆனா முஷ்கில் ஹமாம் ஈஜி மாமா அப்படின்றது. والله சவுல் இந்த முஷ்கில் சேம் இந்த முகமது. அவன் பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் மென்டல் மாரி இருப்பான். அவன் கண்டது பிண்டது தின்றுவானா. வாங்கி இந்த பெப்சி இந்த சவுனப்பு எதனாலும் கொடுங்க, ஜூஸு ஏதாவது சரசன்னு அடிச்சு 5 செகண்டில் காலி பண்ணுறோம். எத்தனை பிஸ்கெட்டு சாக்லேட்டு ஜூஸு கீஸு இருந்தால் குடிச்சிடுறான். கடைசியில் பார்த்தா என்னடா அம்மாம்ன்றான். நாசமாக போனோம் ஹைவேல எங்கடா நிப்பாட்டுது அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் ஓரம் கட்டி சாகுல் வண்டி ஓரம் கட்டி பின்ன இறங்கி ஓடுறான். அதே மாதிரி தான் மேடம் இருக்கும்போது 2-3 வாட்டி சொல்லிட்டான். நானே என்ன செஞ்சேன், ஒரு ஜவுளி சூக்கு உள்ளே போயிட்டு நானே போய் கேட்டேன், இங்கே அம்மாம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது லேடிஸ் எவனு பார்க்க மாட்டேன். அம்மாம் இருக்குதா இருக்குன்றோ நான் அங்கே போய்டும். அதே மாதிரி நான் பையனையும் கூட்டு போய் விட்டேன். சரி பையன் ஜூஸ் கேட்குறானேன்னு சொல்லிட்டு இந்த இம்மா நீட்டு பாட்டில் வாங்கி தருவா கண்மேட்டி முண்டை. இம்மா நீட்டு பாட்டில் அந்த இந்த இதுமாரி அந்த சாமுலி மாரி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. நாசமாக பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பான்னு பார்த்தேன்னா, நான் இறங்கி அந்த ஜாமான் இறங்கி வைக்கிறதுல பார்த்தா காலி பண்ணிட்டாங்க. பாட்டிலும் காலி பண்ணிட்டான், அந்த இதுவும் காலி பண்ணிட்டான். எனக்கு தர தேவையில்ல. கடைசியில் இவன் மூத்திரம் வரதுல பயந்து தான் நான் அவனுக்கு பொறுமை கொடுறேன்றது. அதுக்கப்புறம் மேடமும் பார்த்தேன். மேடம் கேட்டான் எங்கடா என்ன சாப்பிட்டேன்ட்டான். மேடம் கம்முன்னு இருந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாதி ஹைவேல வந்து பிடிச்சிட்டான் கட்டியா சகுல் திணறான். இப்படி இவன் திணறும் போது நினச்சிக்கிட்டேன் ரைட் இவனுக்கு அடிக்கிச்சு பழகுது பாத்ரூம்னு. என்னடா பாத்ரூம் தான் சொல்லுவான். பாத்ரூம்னா மேடம் என்ன இந்த கல் ஹைவான் சொல்லிட்டு சப்பல் எடுத்து மலான்னு போட்டு பூராவும் குடிக்காதன்னா பூராவும் குடிச்சிக்கிட்டு இப்போ வந்து ஹைவேல பாத்ரூம் எடுத்து மயிர் வருதுன்றான். சரிம்மா நான் சொல்ல விடுமாம்மா பச்சான்ட்டு அதுவே நேராக போயிட்டு ஒரு ஷூக்குள்ளே ஒன்று கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் தங்கச்சிங்க வாங்கி கொடுத்தா பாருங்க, அப்பயாவது வாங்கி வச்சு கம்முன்னு இருக்கக்கூடாது. அதுவும் காலி பண்ணிட்டாங்க. ஜூஸும் இந்த பர்கரும் வாங்கி கொடுத்தா அதுவும் காலி பண்ணிட்டான். ஹமாம் வருதுன்னு சொல்லு அப்படியே ரோட்டில் தள்ளி விட்டுறான். ஒன்னே டைம் மேடம் அவன் வர்றதும் அடக்கிட்டு இங்கே வந்து இறக்கி விட்டு தான் குட்டுன்னு ஓடுறான். அதை நினச்சிக்கிட்டு என் பையன் மாரி தான் நீனும் பண்ணுற, நீ அம்மாமின்ற அடிக்கு. நான் ரூமில் உட்காந்துக்குவேன். மேடம் சொல்லுவேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணணுன்னு. நான் என்ன செய்வேன், வண்டி உட்காந்து டிவி மூவி பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். உட்காந்துருந்து ஏன் லேட்டு, மேடம் வந்துடுவான் வண்டி கேட்டேன் ஏன் லேட்டு ஆனால் அம்மா அப்படின்றவான் கம்பெனி இருந்துருவான். எல்லாம் தலையில்